அனைத்து ஆப்பரேட்டர்களுக்கும் வணக்கங்க. என் பேர் ராமகிருஷ்ணன். நான் வந்து செட்டிப்பாளையத்தில் கேபிள் டிவி ஆப்பரேட்டராக இருக்கேன். எங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து 35 இயர்ஸாக நாங்கள் கேபிள் டிவி ஃபீல்டில் இருக்கோம். இது என் அப்பா தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு சப்போர்ட்டிவாக நானும் வந்திருக்கேன். நான் ஒரு ஆப்பரேட்டராக எல்லாத்துக்கும் என்னோட அட்வைஸாக நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ வருஷமாக நம்ம கேபிள் டிவிலே இருந்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்த லெவல் பரிமாணம் ஆகும்போது அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டியோடு நம்ம இருந்தோம்னா இனியும் பெட்டராக கேபிள் டிவியில் என்ன நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சோ அதை விட பெட்டராக வந்து இன்டர்நெட்லேயும் வருது. பட் நம்ம யாரும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இல்லை. இதே அதர் ஸ்டேட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஆப்பரேட்டர்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்பரேட்டரும் முன் வரதில்லை. கேபிள் டிவி தொழிலில் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து வந்து இப்போ நம்ம குழந்தை குட்டிகளெல்லாம் செட்டில் பண்ணி ஹாப்பியாக இருக்கும். இப்போ அதை விட டபுளாக நம்மளுக்கு இன்கம் வர தொழில் இன்டர்நெட் தொழில்னு வந்தாச்சு. நீ இன்டர்நெட் தொழில் தான், நீ கேபிள் டிவிக்கு அடுத்தபடியாக இன்டர்நெட் மட்டும்தான். ஸோ அதுங்காட்டி எல்லா ஆப்பரேட்டரும் எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க. ஏன்னா சரியான ஐஎஸ்பி செலெக்ஷன் பண்ண தெரியுறதில்ல உங்களுக்கு. நான் என்ன ஏதோ வருது நம்ம கொடுத்துக்கலாம், அடுத்த ஆப்பரேட்டர்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த நெட்வொர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எடுத்து பண்ணுதான் அதை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்னடா நீ இத்தனை நாள் இந்த ஃபீல்டில் இருந்துட்டோம், மறுபடியும் எதுக்கு நம்ம போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ தவிர நம்ம இறங்கி வேலை செய்கிறதில்ல. இறங்கி வேலை செஞ்சால் அடுத்த லெவலுக்கு போகலாம். என்னன்னா இப்போ இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது இன்டர்நெட்டில். எனக்கு முன்னாடி இருக்க ஆப்பரேட்டர்கள் எனக்கு இது ரெஃபர் பண்ணாங்க. இந்த Q6 எடுத்து பண்ணுப்பா. நானே யோசித்தேன், Q6 புதுசாக பேர் இருக்குது அப்படின்றது. அவங்க 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க, ஏர் கனெக்ட்டுங்கிற நேமில். பட் நான் தங்கிட்டே இருந்தேன், போகலாமா வேண்டாமா. ஏன்னா ஆல்ரெடி 4 நெட்வொர்க் வச்சுருக்கோம். புதுசாக நீ எடுத்துகிட்டு ஏன்டா நம்ம தொழிலே பிரச்சனையான தொழில், அதையும் எடுத்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒன்ஸ் எனக்கு கூப்பிட்டு போய் காமிச்சார், அவரோட ரூமில் போட்டு இருக்கிற காமிச்சார். இந்த மாதிரிலாம் ஃபீட்பேக் இருக்கிற தம்பி எடுத்து பண்ணு. நான் ஆல்ரெடி 300 கனெக்ஷன் வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு OLT வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி 3 OLT வச்சுருக்கேன். இங்கே Q6 வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுக்குறாங்க. பட் அவங்க டெக்னிக்கல் டீமும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என் கஸ்டமர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா 10 நிமிஷம் இல்லாட்டி 15 மினிட்ஸில் அட்டன் பண்ணி கொடுத்துறாங்க. இதே நான் பேர் சொல்ல விரும்பல, 4 நெட்வொர்க் வச்சுருக்கேன். அந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது அவங்க சொல்கிறது தான் நான் கேட்குற மாதிரி இருக்கிற, நான் சொல்கிறது அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. பட் நான் அதெல்லாம் ப்ரெஷர்லாம் தாங்கிட்டு தான் Q6 போனேன். இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நெட்வொர்க் போயிட்டுருக்கு. நீங்களும் ஆப்பரேட்டருக்கு நான் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கோயம்புத்தூர்லேயே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. இதே அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே பண்ணும்போது நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. அவங்களும் நல்லா பிராண்ட் பண்ணிட்டாங்க. 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. நானும் விசாரித்தேன், 10 பேர்த்துக்கிட்ட விசாரித்தேன். 11வது தான் நான் அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்பரேட்டர்கள் தயங்குறீங்க, ஒவ்வொரு போய் பார்க்கலாமா வேண்டாமா, எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. பெஸ்ட்டு சர்வீஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பரேட்டர். நம்மளுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட் எடுத்துருக்கேன், நானும் இன்டர்நெட் பண்ணுறேங்கிற பேர் இல்லை. சர்வீஸ் யார் நம்மளுக்கு பேக்கெண்டில் சர்வீஸ் பண்ணி தராங்களோ அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் இந்த நெட்வொர்க் தான் அந்த நெட்வொர்க் தான் சொல்ல, சர்வீஸ் பேக்கெண்டில் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க அதை யாருமே நம்ம யோசிக்கிறது இல்லை. தயங்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், வெளியில் விசாரிங்க. அவங்க ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, இங்கே காந்திபுரத்தில் தான் இருக்குது. போய் பாருங்கள், கேளுங்க. எல்லாமே அவங்க எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த நெட்வொர்க்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப டெட் சீப்பாக கொடுக்குறாங்க. நானும் பயந்து என்னடா இந்த பட்ஜெட்டில் எப்படா கொடுப்பாங்க. இப்போ என் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்காங்க. எல்லா கஸ்டமர் கூப்பிட்டு சூப்பராக இருக்குங்க. சில நெட்வொர்க்கில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க லாகின் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆகும். இப்போது அதே கஸ்டமருக்கு Q6 போட்டு கொடுத்தேன், சூப்பராக இருக்குண்ணா, அந்த நெட்வொர்க் கூட சூப்பராக இருக்குன்னு அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அவங்க மூலியமாக எனக்கு 4 கஸ்டமர் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இதே அதர் நெட்வொர்க் போனவங்க தேடி வராங்கண்ணே. நான் பயந்த பெரிய இமயமலை மாதிரி வந்தாங்க எங்கள் ஊருக்கெல்லாம் நார்த் இந்தியன்ஸு. 3 மாதம் தான் 3 மாதம் தான் ஃபீல்டில் இருந்தாங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா போன கஸ்டமர்லாம் எங்கிட்ட வராங்க. மற்ற நெட்வொர்க்கு வயர் கட்டாய் 10 நாள் ஆச்சு, அவன் ஃபீல்டுக்கே வரதில்லை. கஸ்டமர் நான் கூப்பிட்டு கேட்டேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போட்டிருக்கான். நான் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நான் உனக்கு இவ்வளோ நாளாக பண்ணி கொடுத்துருந்தேன்ல, இப்போ ஃபைபர் கட்டாயம் உனக்கு லைன் வரதில்லை, எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன 10 நாள் ஆச்சுங்கண்ணா. தெரியாதனமாக அந்த நெட்வொர்க்கு போயிட்டுங்கண்ணா. சிவனே உங்கள் வீட்டுவே இருந்துக்கலாம். என்னென்னா 6 மந்த் டெபாசிட் வாங்கிட்டாங்க என்கிட்ட. நான் மறுபடியும் பண்ண முடியாதுல்லண்ணா, 6 மந்த் முடிட்டணும், நீங்களே எனக்கு போட்டுத்தானா அப்படின்னு சொல்லி இப்போ வாண்டடாக எங்கிட்ட வர்றாங்க. அப்போ நம்ம தான் ஃபுல் ஃபோர்ஸாக நம்ம தான் எஃபெக்டை போடணும். எஃபெக்டை போட்டால் மட்டும்தான் நம்ம இன்கம் எதிர்பார்க்க முடியும். நம்ம எதுவுமே பண்ணாமல் அடைய அவன் வந்துட்டானா முடிஞ்சிடா, நம்ம தொழில் முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லி வீட்லேயே கொண்டு வரணும். வீட்லேயே தான் கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். இறங்கி ஃபீல்டில் நம்ம ஊர் நம்ம இறங்கி வேலை செஞ்சோன்னா கஸ்டமர் நம்மளை தேடி வருவான். அவன் ஓடிடுவான், 10 நாள் ஓடிடுவான். நம்ம இறங்கி வேலை செஞ்சோம்னா ஓடிடுவான். நானும் அந்த பயத்தில் தான் இருந்தேன். இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். என்னை நம்பி 300 கஸ்டமர் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போனேன்னா இன்னும் கஸ்டமர் நிறைய பிடிக்கணும். நான் நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஊரில் செட்டிப்பாளையத்தில் வந்து கேட்டு பாருங்கள், ராமுன்னு சொன்ன எல்லாத்துக்கும் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு நெட்வொர்க்கு. நான் என்னடா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் 4 நெட்வொர்க் வச்சுருக்கேன். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆப்பரேட்டர் வந்து காம்படிஷன் இருக்கும், இல்லாமல் இருக்கும். நான் ஏன் அந்த நெட்வொர்க் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் போனேன், எனக்கு டெட் சீப்பாக இருக்குது அமௌண்ட்டு. கஸ்டமர் ஹாப்பியாக இருக்குது. பேக் எண்டில் சப்போர்ட் சூப்பராக இருக்குது. அது யாருமே இன்றைக்கி பண்ணித்தரல. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் அது ப்ராப்பராக இப்போ வரைக்கும் இல்லை. இவங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் IPTV, OTT,
அந்த மாதிரிலாம் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ப்ரைஸ் வாய்ஸும் கொடுக்குறாங்க, வாய்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவும் டெட் சீப்பாக தான் இருக்குது. இன்டர்நெட்டு ப்ளஸ் ஓடிடி ஐபிடிவி எல்லாமே சேர்ந்து இவங்ககிட்ட டெட் சீப்பாக இருக்குது. கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை. நான் 2-3 கஸ்டமர் கொடுத்து பார்த்தேன். கேபிள் டிவிலையும் இருக்க, முடிஞ்சால் உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, ஐபிடிவி நானே லான்ச் பண்ணுறேன், எங்கிட்ட ஓடிடி ப்ரைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜஸ்ட் டெமோ கொடுத்த ஒரு 2 கஸ்டமருக்கு டெமோ கொடுத்தேன். இப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் ஒரு வீட்டில் 4 டிவி வச்சுருக்காங்க. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனில் இப்போ ஐபிடிவி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குது. ஹெச்டி பேக் இருக்குது, நார்மல் பேக் இருக்குங்க. நல்லா இருக்குண்ணா, கேபிள் டிவியில் எப்படி வருதோ அதே மாதிரி தெளிவாக இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் நிறையா கஸ்டமர் கொடுக்குறாங்க. அடுத்து எனக்கு கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்க என்கொயரி. என்னால் இப்போ ஒர்க் பண்ண முடியல. நான் அதுக்காட்டி 2 பேர் ஒர்க்குக்கு ஆள் தேடிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் நான் இன்டர்நெட்டுக்கு. கேபிள் டிவிக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இப்போ அதே இம்பார்ட்டன்ட் இன்டர்நெட்டுக்கும் நான் கொடுக்குறேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது Q6க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ரேட்டர்கள் யோசிக்காமல் தயவுசெய்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், அடுத்தவனை கொண்டு வந்து உள்ளவருக்கு நம்மளே பண்ணி நம்மளே டெவலப் பண்ணி நம்ம ஏரியாக்குள்ளே நம்ம தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Q6க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.